அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 19. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பக்கத்துல நமக்கு தேர்வு அடிப்படையில பெருசா செய்திகள் எதுவும் இல்ல. ஸோ நம்ம நேரடியா திருக்குறள் பக்கத்துக்கு போயிரலாம். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய திருக்குறள்ல தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் நன்றாகத் தேர்ந்து தாமும் எண்ணிப் பார்த்துச் செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதாவது ஆராய்ந்து சேர்த்த இனத்துடன், அதாவது நம்ம நல்லா யோசிச்சு ஒரு டீமோட சேர்றோம். அவங்களோட நல்ல ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி நம்மளும் நல்லா யோசிச்சு ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் நல்லா யோசிச்சு நல்ல டீமோட சேர்ந்து செய்றோம் அப்படின்னா, நம்மளால செய்ய முடியாத விஷயம் அப்படிங்கிறதே ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இத நம்ம ஸ்டடீஸோட ரிலேட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டீம் அமைஞ்சதுன்னா, அந்த டீமே நல்லா படிக்கும், கரெக்ட்டா வேலைக்கு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி தான் அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த திருக்குறள் வந்து சொல்ல வராங்க. சரியா? திருக்குறள் எண் 462 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்த கட்டமா ஸோ தமிழகத்தில் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தேர்தல்லயும் மக்களவை தேர்தல்லயும் நமக்கு அந்த வேட்பாளருக்கான செலவு உச்சவரம்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வேட்பாளர் அவரு நிக்கக்கூடிய தொகுதியில அந்த ஒரு மக்களவை தேர்தலுக்காக இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உச்சவரம்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு எலக்ஷன் அப்பயும் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த தேர்தல்ல எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். மக்களவை தேர்தலில் வேட்பாளருக்கான பிரச்சார செலவு உச்சவரம்பு ரூபாய் 95,00,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ இந்த தேர்தல்ல ஒரு வேட்பாளர் எவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் பிரச்சாரத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 95,00,000 வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம்ங்கிறத குடுத்திருக்காங்க. இது 2014 மக்களவைத் தேர்தல்ல 40,00,000 2019 மக்களவைத் தேர்தல்ல 70,00,000 இருந்தது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? 40 ஆச்சு. அடுத்தது 70,00,000 ஆச்சு. இப்ப 95,00,000 வரைக்கும் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அத ஒரு செய்தியாக பார்க்குறோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, நமக்கு மத்த செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செய்தித்தாள் ஃபுல்லாவே பிரச்சாரங்கள் தொடர்பான செய்திகள் மட்டும் தான் நெறைய இருந்துச்சு. அந்த வகையில கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு சில விருதுகள் நேத்து தினமணி பேப்பர்ல வரல. மத்த பேப்பர்ல வந்துருந்துச்சு. ஸோ அது என்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீத கலாநிதி விருது. அதாவது சென்னையில இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி அப்படிங்கிறவங்க வருஷம் வருஷம் இந்த விருதுகள வந்து வழங்கிட்டு வராங்க. 98வது ஆண்டு விழா அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. அதுல விருதுகள் அ அறிவிக்கப்பட்டிருக்கு. அ ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இசைய பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அந்த வகையில சங்கீத கலாநிதி விருது அப்படிங்கிறது டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கும், சங்கீத கலா ஆச்சார்யா விருது அப்படிங்கிறது பாரசாலர் ரவி மற்றும் கீதா ராஜா அப்படிங்கிற 2 பேருக்கும், டி.டி.கே. விருது அப்படிங்கிறது திருவையாறு சகோதரர்கள் என்று சொல்லப்படும் எஸ். நரசிம்மன், எஸ். வெங்கடேசன் இவங்க 2 பேருக்கும், அது மட்டும் இல்லாம ஹெச்.கே. நரசிம்மன் அப்படிங்கிற இவங்க 3 பேத்துக்கும் இந்த டி.டி.கே. விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இசை அறிஞர் விருது அப்படிங்கிறது மார்கரெட் பாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும், நிருத்ய கலாநிதி விருது அப்படிங்கிறது நீனா பிரசாத் அவர்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யாருக்கு என்ன விருது அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்க்குறப்ப முக்கியமான செய்திகள்னு வேற எதுவும் இல்ல. ஸோ இந்த டைம யூஸ் பண்ணி பழைய கரண்ட் அஃபேர்ஸ ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம்.